ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. நான் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த ஜூஸ் பாட்டிலை இந்த மாதிரி பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடிப்பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி 2 டாட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாட்ஸில் நம்ம 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான கயிறு எடுத்து கட்டி விட்டுக்கோங்க. அந்த ஹோல்ஸில் வந்து கட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கயிறு இருக்க மாதிரி கயிறு கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருடைய சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கூடை இருக்காது. ஸோ அந்த கூடையில் வந்து ஏதாச்சும் பொருட்கள் வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூடை இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம இதில் வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். குழந்தைங்களை சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது அவங்க இதில் வந்து எந்த பொருள் வாங்குறாங்களோ அதில் போட்டு அழகாக எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி டீ தூள், காப்பி தூள், அதுக்கப்புறம் வந்து சுகர், ஏதாச்சும் சின்ன சின்ன பொருட்கள் வாங்க போவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் மூடிலாம் உடஞ்சிட்டு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பவுலில் சென்டரில் வந்து இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸுடைய மேல் பகுதியை தான் இந்த டிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பாக்ஸுடைய மேல் பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நம்பர் 4ல் வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து கட் பண்ணக்கூடிய அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி பாத்ரூம்ல வந்து ஹூக்ல ஹேங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் ஆர்கனைசரா தான் இதையும் யூஸ் பண்ணிக்க போறோம். பாத்ரூம்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹூக் வந்து செட் பண்ணிடுங்க. அந்த ஹூக்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம குளிக்க போகும்போது டவல், அப்புறம் சுடிதார், பேண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி இந்த ஆர்கனைசருக்குள்ள போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்டுடைய அட்டைகளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த அட்டையுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒட்டுறதுக்காக ஒரு கிஃப்ட் பேக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பழைய பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பேக்கை கட் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்ன துண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய பெரிய பீஸில் வந்து நான் ஒட்டுற மாதிரி 3 பக்கம் மட்டும் ஒட்டி விடுங்க. டாப்பில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்க மாதிரி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த போர்ஷனை வந்து அந்த காட்டன் பாக்ஸுக்கு மேலே அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். டபுள் சைட் டேப்பை வந்து ஒரு சைடில் மட்டும் பாருங்கள், மேலேயும் கீழே தான் நான் கட் பண்ணி ஓட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வால்லெல்லாம் நம்ம இதை ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வாலில் இதை வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை அழகாக இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இல்லை, ஸோ அதனால் லீஃப்லாம் வச்சு காமிச்சிருக்கேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. அந்த ஆணியை வந்து ரிமூவ் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸை வந்து எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அட்டையோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த கோல்கேட் பேஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அழகாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து அடைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து அழகாக அடைஞ்சிரும். இந்த பேஸ்ட் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்து நல்லா ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆகிட்டதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அசிங்கமாக தெரியாது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஆணி அடித்து ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. பழைய ப்ரஷ் வந்து 2 ப்ரஷ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய ப்ரஷ்ஷை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் இதனுடைய பேக் சைடில் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இதை வந்து சூப்பராக நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுடைய வீலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. அந்த வீலில் வந்து ஏதாச்சும் சகதிலாம் இருந்துச்சு, டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. நான் வந்து குட்டி குட்டி தைல பாட்டில்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வரும் இல்லைங்களா தைல டப்பாங்க, இந்த டப்பாங்கள்லாம் தைலம் தீர்ந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக இந்த 2 பிளாஸ்டிக் டப்பாவையும் ஒன்றா சேர்த்து ஒட்டி விட போகிறாங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது நல்லா கார்னரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இதனுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பல், அதுக்கப்புறம் குஷி கிளிப்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த டப்பாவுடைய இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டுலாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் பேக்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் தேடி பிடிச்சி வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தைல டப்பாக்கள்லேயே வச்சு அழகாக வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 சைட்லையுமே ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக சின்னதாக இருக்கிறதால இதை நீங்கள் ஹேண்ட் பேக்கில் கூட வச்சு வெளியே எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ அவசரமாக தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.